எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் சமையல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குதுங்களா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. யார் யார் வீட்டில் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க, யார் யார் வீட்டில் நான்வெஜ் சாப்பிடுவீங்கன்றது சாப்பிட்டீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் ஆக மொத்தம் அம்மா வீட்டில் நான்வெஜ் கிடையாது, இன்னைக்கு வெஜ்ஜு தான். ஏன்னா இன்னைக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை நேற்றே நான்வெஜ் சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி வந்து கிருத்திகை, இதனால் வந்து இன்றைக்கி முருகனுக்கு உகந்த என்னன்னைக்கு முருகனுக்கு உகந்தனால அன்னைக்கு நாங்கள் சாப்பிட மாட்டோம். வாங்க இன்றைக்கி அம்மா வீட்டில் என்னென்ன செய்ய போகிறாங்கன்றத காமிக்கிறேன் பாருங்கள். தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், கத்திரிக்காய் பாருங்கள், ரெட்டை கத்திரிக்காய் ஒட்டிகிட்டு இருக்குது. இது சூப்பராக இருக்குங்க. இதில் கத்திரிக்காயில் வந்து பச்சைக்காய், இந்த மாதிரி வெள்ளைக்காய், கத்திரிப்பு கலர் காய், 3 காய் இருக்குது. அதில் வந்து கத்திரிப்பு கலர் காயும் வெள்ளைக்காயும் நல்லாயிருக்கும். பச்சைக்காய் கூட விதை நிறையா இருக்கும், அவ்வளோவா டேஸ்ட் வராது. பாருங்கள், உருளைக்கிழங்கு அறுத்து வச்சுருக்கேன், வெங்காயம் ஊற்றி வச்சுருக்கேன், தேங்காய் இருக்குது, இது எல்லாம் வச்சுருக்கிறேன். அம்மா வீட்டில் இன்றைக்கி என்ன குழம்பு செய்கிறாங்க, என்ன சாப்பாடு செய்கிறாங்கன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி உறவுகள் வந்து 2 பேர் ஆய் சொல்லியிருக்காங்க. என்னென்னு சொல்லுங்கள். ரித்திகா ஜி. ரித்திகா ஜி, ஹாய்ப்பா ரித்திகா ஜி, வாழ்க வளமுடன், பல்லாண்டு பல்லாண்டு பல நூறாண்டு நீங்கள் வாழணும். மனசார அப்பாவும் அம்மாவும் உங்கள் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நாங்கள் 2 பேரும் வேண்டிக்கிறோம்ப்பா. மேகலா இளவரசு. மேகலா இளவரசன், இளவரசு மேகலா இளவரசுக்கு ஹாய். மேகலா இளவரசு, பல்லாண்டு பல்லாண்டு பல நூறாண்டு நீங்கள் வாழணும்னு மனசார வேண்டிக்கிறப்பா. நல்லபடியாக சீரும் சிறப்புமாக இருக்கணும், தீர்க்க சுமங்கலியாக இருங்க. பிருந்தா, வாழ்க வளமுடன் பிருந்தா. அவ்வளோதானா? இன்னைக்கு அம்மா வீட்டில் இந்த காய்கறிகளை வாங்கி வச்சுருக்கேன். என்ன அம்மா செய்ய போகிறாங்கன்னு தெரிஞ்சுருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். மத்தியானம் லஞ்சு விளையாட உங்களை சந்திக்கிறப்போ ஓகேங்க, பாய்ங்க.